ஒரு பெரிய வயலில் குட்டி எறும்பு லாலு மற்றும் துள்ளும் தட்டான் ரினா வாழ்ந்து வந்தனர். லாலு, இந்த புல்வெளியால் நாங்க சந்தோஷமா விளையாடலாம். கண்டிப்பா வா போகலாம். சரி. தட்டான் ரினா மிகவும் வேகமாக பாய்ந்து செல்லும். நினைத்து எப்போதும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும். நான் ஒரு நிமிஷத்தில் எங்கும் சென்று விடுவேன். எறும்பு லாலு மெதுவா நடந்தாலும் மிகவும் உழைப்பாளி. வா லாலு, வேகமா குதிப்போம். நான் மெதுவா போறேன், ஆனா சரியா போவேன். ஒரு நாள் மழைக்காலம் வரப்போகிறது என்று வானம் கருமையாகியது. எல்லா சிறு உயிரினங்களும் உணவு சேகரிக்க ஆரம்பித்தன. ரினா வேகமாக இங்கும் அங்கும் பாய்ந்து விளையாடிக் கொண்டே இருந்தாள். பிறகு சேகரித்தாலும் போதும் என்று அவள் கவலைப்படவில்லை. ஆனால் லாலு சிறிய தானியங்களை மெதுவாக ஒன்றொன்றாக எடுத்து தனது குடிலுக்கு எடுத்துச் சென்றது. சூரியன் சூடாக இருந்தாலும் அவன் நின்று விடவில்லை. மெதுவாக இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்வேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டான். நாட்கள் கடந்து மழை ஆரம்பித்தது. பலமான மழை பெய்தது. வெளியே செல்ல முடியாத நிலை வந்தது. ரினா பசியால் கவலைப்பட்டாள். அவள் உணவு சேகரிக்காததை நினைத்து வருந்தினாள். அப்போது லாலு தனது குடிலில் சேகரித்திருந்த உணவை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக இருந்தாலும் நிற்காமல் உழைத்ததால் தான் இன்று தயார் நிலையில் இருக்கிறேன். வேகம் முக்கியமல்ல, தினமும் சிறிது முயற்சி செய்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த நாள் முதல் ரினாவும் தினமும் சிறிது சிறிதா உழைக்க கற்றுக்கொண்டாள். மெதுவாகவும் நிலைத்த முயற்சியுடனும் செயல்பட்டால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாமே வெற்றி பெறுவோம். ஆம், நாம் முயற்சி செய்வோம். நான் தயாராக இருக்கிறேன். வெற்றி நமதே.